Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's Samayalல வீட்ல தோசை மாவு பேரிச்சம்பழம் இருந்துச்சுனா இந்த ஸ்நாக்ஸை உடனே செய்து கொடுங்க. இந்த ஸ்நாக்ஸ் செய்யிறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் தான் எடுத்துக்கும். சட்டுன்னு வேலை முடிஞ்சிரும். டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலா இருக்கும். ஹெல்தியான ரெசிபியாவும் இருக்கும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யிறதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல 4 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்துங்க. கிட்டத்தட்ட 1 கப் மாவு எடுத்துங்க. நான் இன்னைக்கு புளிச்ச மாவு தான் பயன்படுத்திருக்கேன். அதாவது புளிச்ச தோசை மாவு தான் பயன்படுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான மாவு தான் பயன்படுத்தணும்னு கிடையாது. அடுத்ததான் அதுக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்குங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, அந்த பச்சரிசி மாவு இருக்கு இல்லையா, அதாவது நம்ம இடியாப்பத்துக்கெல்லாம் பயன்படுத்துவோம் பாருங்க, அந்த மாவே சேர்த்துக்கலாம். வறுத்த மாவு, வறுக்காத மாவு எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். கூட கொஞ்சமா உப்பு, கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுங்க. அந்த வெல்லம் வந்து கரைஞ்சி வரட்டும். இது வந்து அந்த தூசு துரும்புலாம் இல்லாத வெல்லம் வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த வெல்லத்தில் வந்து தூசு துரும்பு இருக்குன்னா லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு அந்த வெள்ளை பாகை ரெடி பண்ணி, அதாவது வெல்லத்தை வந்து அடுப்பில் வச்சு காய்ச்சிட்டு ஆறுன பிறகு வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது. மாவு வந்து ரொம்ப தண்ணியாயிடும். அந்த மாதிரி தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருவோம். அந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி அப்படியே வரட்டும். அந்த மாவில் வந்து ஊறி நல்லா கரைஞ்சி வரும். அதுக்காக தான். அதுக்குள்ளே நம்ம உள்ளே வந்து ஒரு ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். எவ்வளோ பேரிச்சம்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு 20லேருந்து 25 பேரிச்சம்பழம் எடுத்துங்க. இந்த பேரிச்சம்பழம் தான் பயன்படுத்தணும் கிடையாது. எந்த வகையான பேரிச்சம்பழம் வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உள்ளே இருக்கக்கூடிய அந்த விதையை மட்டும் எடுத்துடுங்க. ஒரு மிக்சி ஜாரில் 3/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்குங்க. இப்போ இதை பூ போல் அப்படியே துருக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேரிச்சம்பழத்தையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டிங்கனாலே இந்த பதத்துக்கு உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இதை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி அழகாக உருட்டிக்கலாம். எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எவ்வளோ கெட்டியாக கரைச்சி வச்சுருந்தோம். வெல்லமும் நல்லா கரைஞ்சி இந்த பதத்துக்கு உங்களுக்கு இருக்கணும் மாவு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்லேருந்து ஒன்று எடுத்துட்டு இப்படி லைட்டாக டிப் பண்ணணும். அழகாக திக்காக அந்த மாவு வந்து நல்லா வந்து ஒட்டி வரும். இப்போ நல்லா சூடாக இருக்கக்கூடிய எண்ணெயில் போட வேண்டியதான். எண்ணெய் வந்து அதே சமயத்தில் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. அழகாக நிதானமாக வெந்து வந்துன்னா நல்லா மேலே மொறு சூப்பராக இருக்கும். தீஞ்சு போகாமல் இருக்கும். ஏன்னா மாவில் வந்து நம்ம வெல்லம் வந்து சேர்த்துருக்கோம். போட்ட உடனே கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எண்ணெயை வந்து மிதமான சூட்டில் வச்சுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் லைட்டாக அப்படி திருப்பி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா சிவந்து அழகாக கோல்டன் ப்ரௌனாக சூப்பராக கிடைக்கும். எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுங்க. இது வந்து எண்ணெய்லாம் அதிகமாக குடிக்காது, பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம இதில் அரிசி மாவு எல்லாமே வந்து சேர்த்துருக்கோம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்நாக்ஸ் குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆரோக்கியமான ரெசிபியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இப்போ நம்ம பிரித்து பார்க்கலாம். நல்ல மேலே மொறுன்னு உள்ள பாருங்கள், நம்ம அந்த ஸ்டஃபிங் வச்சோம்ல, நல்லா சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் தோசை மாவில் தான் செய்தீங்கன்னு கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சுலபமாக வேலை முடிஞ்சிடும். குயிக்கான ஒரு ஈவினிங் நேரம் ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.